உன்னையெல்லாம் என் டீம்ல எடுத்து நீ செருப்பால் அடிக்கணும்டா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் நல்லா விளையாண்டு தருவேன் உங்களுக்கு. விளையாண்டு தர்றது ரைட்டு. ஏண்டா இப்பதான் ஒரு டெஸ்ட் போயிட்டு வந்தேன், என்னடா மார்க் எடுத்திருக்க? டெஸ்ட்லயா 200 ரன் 300 ரன் அடிச்சேனே. இந்த ஜோக்கு போட்டா விளங்குமா? இப்ப போன டெஸ்ட் யோயோ டெஸ்ட் போனேல. ஆமா, யோயோ டெஸ்ட். அது என்னடா மார்க் எடுத்திருக்க? 18.2. 18 தான். என்ன 2 ஏமாத்துற புள்ள? ஏன்டா புரியுங்க? ஏண்டா ரெகுலரா கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்க சரியா? எப்பயில இருந்தோ தொடர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்க. 18 மார்க் எடுத்திருக்க. அவர் டெஸ்ட் மார்க் பத்தியா? யாரா? விராட் கோலி. சாரி எவ்வளவு எடுத்திருக்காரு? அவரு எவ்வளவு எடுத்திருப்பாரு? என்னை விட 2-3 பாயிண்ட் கம்மியா தானே எடுத்திருப்பாரு. இப்படி எல்லாம் இருந்தா நீ எல்லாம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. மனுஷன் 18.7 எடுத்திருக்காரு. உனக்கும் அவருக்கும் 7 பாயிண்ட் வித்தியாசம். அதுல கூட பாடுறான் 7 ஏன்டா வித்தியாசமா வருது? இப்ப 8 வித்தியாசம் ஆக்கிறவா? நீ ஒண்ணும் கிழிக்க வேண்டாம். அவர் எப்படி அவ்வளவு எடுக்கிற, நீ ஏன் இவ்வளவு தான் எடுத்திருக்க? அவரு தெரியல. இப்படி பாருங்க, இப்ப ரோஹித் சர்மா கேப்டனா இருக்காருல்ல, அவரோட கூட எடுத்திருக்கீங்க. அவரே 17 தான். சரி, நான் கூட தானே. ஏண்டா நீ போட்டி போடுறது விராட் கோலி இடத்துக்குடா, ரோஹித் சர்மா இடத்துக்கு இல்ல. ரோஹித் சர்மா கேப்டன் தான். சரி தர்றேன். எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப நான் 18.8 வர்றேன். வேண்டாம், அப்ப கூட 18 தான் டாமினன்ட். 19 போ. சரி, ஓகே. அடுத்த டெஸ்ட்ல பாருங்க.